வெற்றி துளசி சீரியல் இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அதாவது மகேஷ் தான் சிவராமனோட கதைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்தார் பார்க்க போகும்போது அப்போ மகேஷ் அஞ்சலியை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து அஞ்சலி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, மகேஷ் அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் அடுத்து தான் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா என்னை பார்க்குறதுக்காக அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருக்கா அப்படிங்கவும் இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா நீ வாங்கி கொடுத்த பொருளோட தான் அவர் வந்திருக்கிறாரு, ஆனால் நான் தான் வீட்டில் இல்லாமல் போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோனையும் நாங்கள் வச்சுட்டு போனனால தான் அப்பா என்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, அப்பா ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறாரு, ஆனால் நான் இல்லாதனால அவர் சொல்லாமே போயிட்டாரு. அநேகமாக அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு யாரோ நம்மளுக்கு நெருக்கமானவங்க தாக்க காரணம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு துளசிக்கு. அப்போ பக்கத்தில் வெற்றியும் லட்சுமியும் இருக்கவும் அப்போ துளசி சரி நான் ஃபோனை வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ லட்சுமி கேட்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லம்மா அவள் அப்பா நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ லட்சுமியும் ஃபோனை வாங்கி அவங்க பேசிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க துளசி நினைக்கிறாங்க, அஞ்சலி என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கிறா, என்ன நடக்குதுன்னு தெரியல, சரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம வெற்றிக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி என்ன நடந்தாலும் சரிதான் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வெற்றிக்கிட்ட எந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலி அதாவது மகேஷ் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக மகேஷோட ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்புறாங்க. அப்போ மகேஷ் பார்த்தோம்னா அவங்களுடைய ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நான் சொன்ன இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா, யாருமே அவங்க கண்ணில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கும்போது நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம், ஆனால் 2 பேர் மட்டும் தான் வரல அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபோன் பண்ணாலும் அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி பார்த்தோம்னா நேராக மகேஷோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது என்னங்க வெற்றிக்கு அதாவது நம்ம அப்பாவோட கதை முடிஞ்சது யாருன்னு சொல்லிக்கிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா, யாரோ ஒரு ஆளை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அதனால தான் சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலியும் ஒரு இடத்த சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. உடனே மகேஷ் நினைக்கிறாங்க, 2 பேரும் வரலன்னு வர சொல்லிட்டு இருந்தானுங்க, அவனுங்கள தான் ஒருவேளை வெற்றி பிடிச்சி வச்சிருப்பானோ, ஐயோ வெற்றி மட்டும் பிடிச்சிட்டு அவன்கிட்ட விசாரிச்சோம்னா அப்புறமா நான் தான் அது பண்ணணும்னு சொல்லி உண்மை தெரிஞ்சிடும், நம்ம உடனே போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பார்த்தோம்னா அவங்களுடைய ஆட்களோட அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை அஞ்சலி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு அவங்க அந்த இடத்துல போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பெட்ஷீட்டை மூடிட்டு அவங்க உட்காந்துருக்கவும் மகேஷும் அவங்க ஆட்களும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே இவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பெட்ஷீட்டை தூக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா அஞ்சலி அதில் உட்காந்துருக்குறாங்க. அஞ்சலி பார்த்ததுமே மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இவன் அங்கே உட்காந்துருக்குற அப்படிங்கவும் உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, நீ எதிர்பார்த்துட்டு வந்துட்ட ஆளே வேற, ஆனால் நான் உட்காந்துருக்கிறத பார்த்ததுமே நீ அதிர்ச்சி அடைஞ்சிட்டேல அப்படிங்கவும் அப்போ எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அஞ்சலி நான் காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கிற, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அஞ்சலி நீ சொன்னேல அதனால தான் நாங்கள் வந்து அப்படிங்கும்போது, நான் சொன்னேனே தவிர நீ இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுது, இப்போமே இந்த விஷயத்தை பற்றி நான் என் வீட்டில் உள்ள அவ்வளோ வரைக்கும் சொல்ல போகிறேன், எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற எல்லா உண்மையை நான் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் மகேஷ் அஞ்சலியை தடுக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி அங்கேருந்து போகவும் உடனே அவங்க கூட உள்ள ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, என்னங்கய்யா இப்படி மேடத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா, நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி நேராக லட்சுமியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்ன அஞ்சலி கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ ஃபோன் பேசுன, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கிற, உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அதை பற்றிலாம் இப்போ ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு உண்மையை பற்றி சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி என்ன சொல்ல போகிற அப்படிங்கவும் மகேஷ் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பாரு மாப்பிள்ளை உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்க்க வாசலில் ஒருத்தர் கூப்பிடவும் உடனே லட்சுமியும் போகிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் குடிக்க தண்ணி
தாங்க அப்படிங்கவும், கொஞ்சம் இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லட்சுமி தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு, இந்த உண்மையை பற்றி உன் குடும்பத்தார்கிட்ட யார்கிட்டயா சொன்னேன்னா இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தன் தண்ணி வாங்க குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்திருப்பானே, உங்கள் அம்மாவும் தண்ணி கொண்டு கொடுப்பாங்களே, அவனுடைய பாக்கெட்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அஞ்சலி அவங்க பாக்கெட்டை பார்க்குறாங்க. அப்போ கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சுருக்குறாங்க. நீ மட்டும் உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மாவோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மாவோட கதையை மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் முருகன், அதுக்கப்புறம் உங்கள் அக்கா துளசி, வெட்டின்னு எல்லாருடைய கதையை நான் முடிச்சிருவேன், நீ யாருக்கிட்டையாவது உண்மையை சொன்னேன்னு அப்படிங்கவும், இது கேட்டதுமே அஞ்சலி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ வந்து அஞ்சலி ஓடி வந்து பார்க்குறாங்க, முருகனை பார்க்குறாங்க. முருகன் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா துளசியும் வெட்டியும் வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. துளசி வெட்டியும் வந்து அவங்க பொருள் ஏதோ வாங்குறதுக்காக கடைக்கு போய் நிற்கிறாவும், உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ஒரு ஆள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுமே அஞ்சலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு, நான் தான் இந்த விஷயத்தில் வந்து அதாவது ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்டையாவது நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற ஒவ்வொருத்தரோட கதையை நான் வந்து அப்படியே முடிச்சிருவேன், எல்லாரும் உங்கள் அப்பா போன இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அஞ்சலி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும்? எங்கள் அப்பாவும் நாங்களும் உனக்கு என்ன துரோகம் பண்ணணும்? உன்னை கல்யாணம் பண்ணனை தவிர நாங்கள் எந்த துரோகமும் பண்ணலையே, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மகேஷ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் பாரு அஞ்சலி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் வந்து இவ்வளோ கதையை நான் செஞ்சுட்டு இருக்கோம்னா, ஆனாலும் வந்து நான் ஒன்ட்ட வந்து நான் அன்பாக தானே இருந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து உன்னை அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்னை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆனால் உன் குடும்பத்தார ஒவ்வொருத்தருடைய கதையை நான் முடிச்சிருவேன், இந்த விஷயத்த மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா உன் குடும்பமே இல்லாமல் நான் பண்ணிடுவேன், அதனால நீ எந்த விஷயத்தையும் பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ ஏன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கேட்டதுமே அஞ்சலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீ ஒழுங்கு மரியாதையா நீ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும், இதனால அஞ்சலி வந்து நேராக லட்சுமி வீட்டுக்கு வராங்க. அப்போ லட்சுமி வந்து கேட்குறாங்க, அஞ்சலி உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு திடீர்னு அங்கேருந்து போயிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும் போது, இல்லைம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறமான்னு சொல்லிட்டு போகவும், அடுத்தது துளசியும் வெட்டியும் வராங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு துளசி, அதாவது அஞ்சலி வந்ததுமே வந்து என்னமோ சொல்லணுன்ட்டு வந்தா, அப்போ அந்த நேரத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணினாரு. அப்புறமா மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பேசிட்டு திடீர்னு வெளியே போனா, அப்புறமா திருப்பவும் வந்தா, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல, அவளுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கவும், அப்போ துளசி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி வந்து அப்பாவோட விஷயம் முடிகிறதுக்கு யாரோ ஒரு ஆள் காரணம்னு சொல்லியிருக்கிறா, ஒருவேளை வந்து மகேஷ் தான் இருக்குமோ அப்படின்னு துளசியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, சரி நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி நீங்கள் வந்து ஏன் அம்மா சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட நீ மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் வந்து அங்கே வந்த உங்களெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சுது, அதனால தான் நான் அங்கே வந்தேன், அதுக்கப்புறமா நான் திரும்பவும் நாங்கள் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து துளசியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ வந்து லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, நம்மளெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா, அதுக்கு பிறகு மகேஷ் வந்து ஃபோன் பண்ணனால வீட்டுக்கு போயிட்டா, வேற ஒரு பிரச்சனையும் இல்லாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் துளசிக்கு வந்து அஞ்சலி ஏதோ வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறா, ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து அப்பா விஷயத்தை வந்து அவள் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறா, என்னன்னு தெரியல, நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, சரி அது என்னன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே அஞ்சலி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்தது மகேஷன் வந்துருந்தாங்க. உடனே வந்து அஞ்சலி வந்து மகேஷ்ட வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்டா என்னை போட்டு இந்த பதவி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை, எங்க அப்பா உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு, எதுக்காக என் குடும்பத்தை இப்படி பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மகேஷ் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா நான் என்ன சொல்றேனோ அது கேட்டு நீ நடக்கணும், அப்படி மட்டும் நீ ஏதாவது பண்ணலன்னு வச்சுக்கீங்க, நான் இப்ப சொன்னதுதான், உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து அஞ்சலி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துதான் வந்து இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்க, சிவராமன் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.